வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். இன்றைக்கி ரம்ஜான்னால பாதி ஊர் காலியாகவே இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து என்ன சொல்ல வரேன்னா, மேக்ஸிமம் கடை பாதிக்கும் மேற்பட்ட கடைலாம் கூட்டி தான் இருக்குது. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு லெஃப்ட்டு எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் உள்ளே போனோம்னா ஒரு ஆறு இருக்குது. அங்கே தான் குளிக்கலான்னு போயிட்டுருக்கேன். வாங்க போகலாம். மேக்ஸிமம் கடல்லாம் அடைச்சிருக்குங்க. ஏன்னா இன்றைக்கி ரம்ஜான். என்னங்க ஆள் நடமாட்டமே இல்லை. நான் மட்டும் தான் குளிக்க வரேன் போல். முன்னாடி குளிக்க சொன்னார். ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னாடி வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு அண்ணன் கடை இந்த ரம்ஜான் டயத்தில் அவர் மட்டும்தான் கடை வச்சுருந்தார். சரின்ட்டு அவர்கிட்ட போய் கேட்டேன், இந்த மாதிரி ஆர்டர் இருக்கேன்னா அது எப்படி குளிக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது, முன்னாடி மட்டும் குளி தம்பி, குளிச்சு முடிச்சுட்டுப்பா, உனக்கு ஃபோன் சார்ஜ் வேணும்னா கடையில் போட்டுக்க அப்படின்னாரு. ரொம்ப தேங்க்ஸுன்னு சொல்லிவிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். பார்த்தா தண்ணி எப்படி இருக்குது, எந்த பக்கம் போய் குளிக்கிறதுன்னு தெரில. ஆழம் எப்படி இருக்குதுன்னு தெரில. என்ன ஒரு நாய் ஓடுது. ஆழம் எப்படி இருக்குதுன்னு தெரில. அங்கே போய் காலையில் விட்டு உள்ளே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, ஓகே, அங்கே ஒருத்தர் வராரு, அவன்கிட்ட கேட்டு பார்ப்போம். பக்கத்துலேயே குளித்து முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அப்படியே நம்ம திரும்ப ரிட்டன் வந்துட்டு ஃபோன் சார்ஜ் போட்டுட்டு ஒரு சில கிளிப்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டிதான். இறங்கி பார்த்தா ஃபுல்லாக பீச் மண் மாதிரி தாங்க இருக்குது. எங்கே குளிக்கிறது தான் தெரில. அண்ணா அண்ணா எங்கே குளிக்கலாம் தண்ணி? இங்கே பக்கத்தில் எங்கேயா குளிக்கலாமா? தெரியாதுன்றாரு. இப்போ நம்ம இங்கே போய் குளிக்க பக்கத்துலேயே ஒரு ஆறு இருக்கே, குளிக்கலான்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்துக்கிட்டு இருந்தேன். பார்த்தா எங்கே குளிக்கிறதுன்னு அவங்களுக்கே இருக்கிற இந்த உள்ளூர்காரங்களுக்கே தெரிலன்றாரு. ஆக்சுவலாக இந்த இடமே இல்லைன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இன்னும் முன்னாடி போகணும், இல்லைன்னா அந்த பக்கம் போகணும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறது, தண்ணியை பார்த்தே குளிக்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு. வேறு எங்கேயாவது ஸ்பாட் இருக்கான்னு பார்ப்போம். ஆக்சுவலாக தப்பாக வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அந்த முன்னாடி போகிற வழியில் எங்கேயாவது குளிக்கிற மாதிரி இருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா ஆறு அப்படி தானே போகுது, அப்படி தான் ரோடும் போகுது. அதனால் அப்படி போகும்போது எங்கேயாவது குளிக்கிற வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சார்ஜ் போடுவோம். சார்ஜே இல்லை ஃபோனில், 32% அவ்வளோதான் இருக்கும். ஃபஸ்ட்டு போயிட்டு அந்த கடையில் போய் சார்ஜ் போட்டுட்டு அவங்கள்டே விசாரிச்சுட்டு அப்படி போகும்போது எங்கேயாவது குளிக்கிற மாதிரி இருந்தால் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. போய் பாத்ரூம் போயிட்டு நீட்டாக குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது. ஆனால் இந்த மாதிரி ஓப்பன் பிளேஸில் நல்லா குளித்தாதான் அப்படி குளித்த மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது? ஆக்சுவலாக ஆறு அந்த பக்கம்தான் இருக்குது. அங்கே தான் தேடிகிட்டு இருந்தோம், அந்த குளிக்கிற இடம் ஸ்பாட் தேடிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக இந்த வே ஃபுல்லாக யானை போகிற வேவான். அதனால் அங்கே யானை குளிக்க வந்திருக்கான். ஸோ அதனால் கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும், அங்கே குளிக்க போகாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ப்ரோ இங்கே தான் நம்ம சார்ஜ் போட்டோம். சார்ஜ் போட்டு ஃபுல் பண்ணிவிட்டு இப்போ கிளம்புறோம். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். பார்க்கலாம். சரி, ஓகே, வாங்க போயிட்டே இருக்கலாம். யானை போகிற இடமாங்க. மேக்ஸிமம் யானை நிறைய ஊட்டி பக்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் அங்கே கவர் பண்ணாமல் இருக்கேன். என்னென்னா இப்போது இந்த வயநாடு எல்லாமே இந்த கேரளா முடிக்கிறதில்ல, கேரளா முடிச்சுட்டு ஆக்சுவலாக அடுத்த பிளானே ஊட்டியும் ஓசூரும் தான் போகலான்ற மாதிரி பிளான் இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு ஒரு பெரிய டூர் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய இன்னும் பார்க்க வேண்டியது இருக்குது. இங்கே சேனலை அப்படியே என் கூட சேர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. மேக்ஸிமம் ரம்ஜானால் எல்லா பிளேஸும் க்ளோஸாக தாங்க இருக்குது. என்னன்னா பஸ் ஸ்டாண்ட் இல்லை, புரியல.
லிஃப்ட்டா? ஓகே, பஸ் ஸ்டாண்டு வரைக்குமா? இங்கே இப்படி போகிறீங்களா இப்படி போகிறீங்களா? இப்படி போகிறீங்களா? இல்லை ஆக்சுவலாக நான் இப்படி போகிறேன். தேங்க்யூ. அதாவது எல்லா பிளேஸும் க்ளோஸாக இருக்குது. இப்படி ஆக்சுவலாக இப்படி தான் நம்ம போகணும். போயிட்டே இருக்கும்போது ஒரு அட்ராக்ஷன் பிளேஸ் இருக்குன்றாங்க, அங்கே போய் காமிச்சிட்டு அப்படியே நம்ம வயநாடு சைடு போகிறோம். ஆக்சுவலாக கேட்டுக்கிட்டே இருக்கும்போது லிஃப்ட் கிடைக்க மாட்டேங்குது, கேட்காதப்போ லிஃப்ட் கிடைக்கிது. வழி எதுக்கு அவங்களே லிஃப்ட் கொடுக்குறேன்றாங்க. இப்போ பாருங்கள், நான் இப்போ வயநாடு தானே போயிட்டுருக்கேன். இப்போ நிறைய பேர்கிட்ட லிஃப்ட் கேட்டேன், கொடுக்க மாட்டேன். என்ன பண்ணுறது, இப்படி தான் போகுது. ஆக்சுவலாக நிலம்பூர்லேருந்து வயநாடு 100 கிலோமீட்டருங்க. 100 கிலோமீட்டர்னால இன்றைக்கி 50 கிலோமீட்டர் போவோம், நாளைக்கு பேலன்ஸ் இந்த 50 கிலோமீட்டர் போயிட்டு வயநாடு போய் ரீச் ஆகும். ஏன்னா பெருசாக மக்கள் நடமாட்டம் இல்லைனால லிஃப்ட்டு கிடைக்காது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். சரி, ஓகே, வாங்க போவோம். சொன்ன மாதிரியே லிஃப்ட்டு அவ்வளோவா கிடைக்கலைங்க. போகிறாங்க வர்றாங்க தவிர ரம்ஜான் டயத்தினால கொஞ்சம் யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். லிஃப்ட் அவ்வளோவா கிடைக்கல. ஓரளவு நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நடந்து போயிட்டு தான் நம்ம போகணும். ஆனால் 50 கிலோமீட்டர் இருக்குது, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக நடப்போம். ஒரு 10 கிலோமீட்டர் உட்காந்து நடக்கலான்ற மாதிரி யோசிச்சிருக்கேன். அதே மாதிரி வரும்போது இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேங்க. ஆக்சுவலாக அது நேற்றே தேர்னது தான். என்னென்னா, அதாங்க அந்த ஹனுமன் கைண்டு பாட்டெல்லாம் பாடுவார். இந்த இப்போ கூட ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆச்சு, ரன் இட் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. இதுக்கு முன்னாடி பிக் ட்ரக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. அந்த நல்லா ஃபாரினில் அளவெல்லாம் ரீச் ஆச்சுல்ல. ஸோ அவர் வீடு ஆக்சுவலாக அவர் ஆரிஜின் இந்த சைடு தானே. அதான் அவர் வீடு மேக்ஸிமம் போகிற வழியில் எதாவது இருந்துச்சுன்னா காட்டுறேன். சப்போஸ் அப்படி இல்லைன்னா நம்ம போயிட்டு சேம் நம்ம நிலம்பூர்லேருந்து வந்துகிட்டு இருக்கும்போது பிரதர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. பிரதர் ஒன்று ஷேமியல் தேங்க்யூ. ஓகேங்க, போயிட்டே இருக்கலாம். ஆக்சுவலாக லிஃப்ட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு தான் நினச்சேன். லிஃப்ட்டு கொடுக்குறாங்க, ஓகே. ரம்ஜான்னால லிஃப்ட்டே கொடுக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். இவர் ஒருத்தர் கொடுத்துருக்காரு. ஃபர்தராக இன்னும் கொடுப்பாங்களா என்னன்னு தெரில. இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்குது, போயிட்டே இருக்கணும். இது சுங்காரான்ற ஒரு ஊர். ஸோ இதுக்கப்புறம் நிறைய ட்ராவல் அட்ராக்ஷன் இனிமே தான் வருன்ற மாதிரி சொல்லியிருந்தார் அவர். நானும் அவர் பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கும்போது வருன்ற மாதிரி சொன்னார். அப்படியே அந்த வயநாடு போயிட்டுருக்கும்போதே இங்கே ஒரு ஆறு ஓடுதேன்னு பார்த்தா குளிக்கிற மாதிரி தான் ஓரளவு நீட்டாக தான் இருக்குது. ஆனால் இந்த இது இப்போ தேடிட்டுருக்காங்க, இந்த தங்கம் மாதிரி ஒன்று தேடுவாங்கள்ல, அலசி அதை தேடிட்டு இருக்காங்க. பக்கத்தில் இங்கேயே கொஞ்சம் நேரம் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு நாளைக்கு இங்கே வயநாடு போகலான்ட்ருக்கேன். அதான் பிளான். ரொம்ப டயர்டாக இருக்குது. நடந்து தான் மேக்ஸிமம் வந்திருக்கேன். 2 பேர் தான் லிஃப்ட்டு கொடுத்தாங்க. ரொம்ப டயர்டாக இருக்குங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் ஃபேஸ்புக் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.